ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பன்னீர் கிரேவி ஜீரா ரைஸ் செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சுடு தண்ணியில் வந்து 25 கிராம் வந்து முந்திரி பருப்பை வந்து சேர்த்து ஊற வச்சுக்கிடுவோம். ஒரு ஆனியன் எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வந்து நம்ம கட் பண்ண வெங்காயத்தை வந்து சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிடுவோம். அதுக்கு தேவையான சால்ட்டை சேர்த்துக்கிறேன். நல்லா ஃப்ரை பண்ணணும். இதை வந்து நல்ல பொன்னிறமாக நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணியிருக்கேன்னு. அதை ஆறின பின்னாடி மிக்சி சாரில் எடுத்து வச்சுக்கிடுவோம். 25 கிராம் வந்து முந்திரி பருப்பு வந்து நான் ஊற வச்ச பருப்பை எடுத்து வச்சுக்கிறேன். 2 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து மிக்சியில் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். நான் வந்து 200 கிராம் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த 200 கிராம் பன்னீரை வந்து நான் வந்து இப்படி பொடிசாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பன்னீரை வந்து நான் கட் பண்ணிவிட்டு கை வெதும்பலான சுடுதண்ணியில் வந்து 10 நிமிஷம் வந்து நான் ஊற வைக்க போகிறேன். அப்போனா தான் அந்த பன்னீரில் உள்ள வந்து புளிப்புத்தன்மை வந்து போகும். இதுதான் முக்கியமானது. இதில் ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிறேன். அதை கட் பண்ணி நான் மிக்சி ஜாரில் போட்டு அதை வந்து நான் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வர போகிறேன். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக நான் அரைச்சிருக்கேன். அதுக்கு தேவையான பொடி வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன், மிளகா பொடி எடுத்து வச்சுருக்கேன், மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். பன்னீரை வந்து இந்த அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஜீரகம், தாளிப்புக்கு தேவையான ஜீரகம் சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆனியன், தயிர், முந்திரி பருப்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கிடுவோம். அதுக்கு அந்த மசாலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலையை சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா கலக்கி விடுவோம். அந்த பேஸ்ட்டோடு நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி கலக்கி விட்டுக்குறோம். கஸ்தூரி மேத்தி இலையை வந்து ஃப்ரை பண்ணி நல்லா பவுட்ரு பண்ணி நான் வந்து அந்த கிரேவியில் சேர்த்துக்கிற போகிறேன். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை வந்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பேஸ்ட்டோட அந்த நம்ம கிரேவி செஞ்சுருக்கோம்னா அந்த கிரேவியோடு சேர்த்து விட்டு கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கிறேன். நான் செஞ்ச கிரேவி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். கைப்பிடி அளவுக்கு வந்து பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தாளிப்புக்கு ஜீரா ரைஸ் செய்ய தாளிப்புக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரை எடுத்து வச்சு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். தாளிப்புக்கு தேவையான பொருட்களை சேர்த்துக்கிறேன். பத்து முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன். இதோட வந்து காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். நான் செய்கிறது வந்து 2 பேத்துக்கான அளவு. நான் எடுத்து வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேன். நான் பாஸ்மதி ரைஸை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதை சேர்த்துக்கிடுவோம். நான் 1.5 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 1.5 கப்பு ரைஸுக்கு வந்து நான் 2.5 கப்பு தான் தண்ணி சேர்க்க போகிறேன். 1 கப்புக்கு நான் வந்து 1.5 கப்பு தான் நான் சேர்ப்பேன். இதை நல்லா ஆயிலில் நம்ம வந்து இப்படி ஃப்ரை பண்ணி நம்ம செய்யும்போது அரிசி வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஒட்டாது, தனித்தனியாக இருக்கும். நான் 1.5 கப்புக்கு வந்து 2.5 கப்பு வந்து தண்ணியை வந்து சேர்த்துக்கிற போகிறேன். சேர்த்து இந்த சமயத்தில் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் காரம், உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து என் குக்கரில் வந்து 2 விசில் தான் வைப்பேன். உங்கள் குக்கரில் எத்தனை விசில் வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க.
பாருங்கள் சூப்பரான வந்து ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் கிரேவிக்கு வந்து ஜீரா ரைஸ் வந்து சூப்பராக இருக்கும். நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. ஈஸியாக இருந்ததான். தேங்க்யூ.